அங்க பேசுற இங்க பேசுறேன்ட்டு எங்களுக்கு கதை விடாத. இல்லைன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு எந்த தடிக்கும் போக மாட்டேன்டா. எங்க இந்த நடுவுக்கு எருடா ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். ஜல்லிக்கட்டு வேணும். ஜல்லிக்கட்டு வேணும். ஜல்லிக்கட்டு வேணும். அசாம்பர நடுவுக்கு எடு. இது எங்களோட தமிழோட கலாச்சாரம்டா. காதிய விழுமக்கு தான் நாங்க கட்டுறது. நீ தமிழே தானே. எங்க நாடு தமிழே தானே. ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரியம் தானடா. பாரம்பரியம். அது தடுக்கிறதுக்கு எப்படிடா உங்களுக்கு மனசு வருது? சாப்பாடு சாப்பிடுறேன். ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும். திருப்பேரு வரைக்கும் நாங்க ஸ்கூலுக்கே போக மாட்டோம்டா. எங்கேயும் போக மாட்டோம். வேலைக்கும் போக மாட்டோம். ஐயா, நம்ம நாளைக்கு மாட்டவும் போறோம். எங்கேயும் போயிடாத. என்ன நாளைக்கு மாடை வாடிக்கையில வைக்கும்போது போலீஸ் கம்பவுண்ட் வந்து என்ன செய்வ? மீடியா எல்லாம் பாத்துக்கலாம். மாட்டு கொம்புக்கே பயப்படாதீங்க. போலீஸ் கம்புக்கு நான் பயப்பட போறேன். மீடியா எல்லாம் பாத்துக்கலாம். போயா குதிரை பந்தயத்தை கேள்வி கேட்க திராணி இல்லாத பேடிகளே, கேரள திருவிழாவில் வதைப்படும் யானைகளை காப்பாற்ற முடியாத கயவர்களே, துள்ளி குதித்து விளையாடும் காளைகளை வதை என்று பொய்க்கூறி வண்டியில் அழைத்துச் சென்று வெட்டி கரியாக்கி வீட்டில் இருந்து சுவைக்கும் அந்நிய கைக்கூலியே, உனக்கு இந்த தமிழ் சிறுமியின் எச்சரிக்கை. ஏர் தழுவுதல் என்பது என் இனத்தின் வீர விளையாட்டு மட்டுமல்ல, வீர அடையாளம். எங்கள் அடையாளத்தை அழிக்க வாங்கும் காசுக்கு மேல் கூவும் பீட்டாவே, உன்னை பேட்டா கொண்டு துரத்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ஜல்லிக்கட்டு என் அடையாளம் என சொல்லிக்கிட்டு வாருங்கள் எம் தமிழ் இளைஞர்களே, துள்ளிக்கிட்டு. தடை அதை உடை, தடை அதை உடை, தடை அதை உடை. வாழ்க நம் தமிழ், வளர்க நம் பண்பாடு. ஜல்லிக்கு நடக்காதாடா? போராட்டமும் பண்ண மாட்டேன்றாங்க, உலாமரத்தும் பண்ண மாட்டேன்றாங்க. அப்புறம் எப்படி ஜல்லிக்கட்டை கொண்டு வருவாங்க? அப்ப என்னடா பண்ணலாம்? தடையை மீறி நம்மளும் ஜல்லிக்கட்டு நடத்துவோம்டா. அப்படித்தான் சிவகங்கை மதிய தர்றாங்க. நம்ம நடத்துவோம்டா. விடுறா வரத பாப்போம்டா. வேடிக்கை இதான் என்னுடைய பையன் பேரு ராம்தனுஷ். என் பையன் ராம்தனுஷ் ஆல்மோஸ்ட் பிறந்து 2 மாசம் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல்ல தவிர்த்துட்டு வெளியில நாங்க 3 பேர் ஒன்னா அவுட்டிங் வரோம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். இவங்க பேரு அபிநயா. ஓகே. ஸோ நாங்க வந்தது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். இந்த சான்ஸை நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து இந்த ஜல்லிக்கட்டுன்றதை என் பையன் இனிமேல் கூகுளில் மட்டும் தான் சர்ச் பண்ற நிலைமை இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு வர வச்சு இவனை அடுத்து நேர்ல மதுரையில அலங்காநல்லூர்லயோ இல்ல பாலமேட்லயோ போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜல்லிக்கட்டு வேணும், 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 ஜல்லிக்கட்டு வேணும். பீட்டா ஒலிக, பீட்டா ஒலிக, பீட்டா ஒலிக. Please support ஜல்லிக்கட்டு. It is our tradition. We won't give up. We need ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். நான் ஒரு பெருமைமிக்க இனத்தின் கத்துக்குட்டி. ஏறு தழுவுதல் எங்கள் இனத்தின் அடையாளம். ஆதலால் நான் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறேன்.
பேரிச்சோறு நிகழ்ந்திருந்து பல சின்னஞ்சிறு கதைகள் கேட்டு மனமாறி துன்பமிக உணர்ந்து பிற நாடப்பல செயல்கள் செய்து நாளை கூடி கிளப்பரும் மெய்தி ஒரு கூட்டுக்கரையின பின்னாய் பல வேடிக்கை மனிதரை போல நாம் வீழ்வேன் என்று நினைத்தாலும் தோலை வலிவுரையாக்கி உடசோர்ந்து பிரிப்பதும் கொக்கி அறிவாளி கொண்டு பிறந்தாலும் கட்டு மாறா உடல் உறுதி தந்து சுட நாளைக்கனதன் மலர் போல் ஒரு நன்னி திகழ் முகம் தந்து அது வேலைகள் முறை கூடி தவ மேன்மை கொடுத்தருங்கள் வேண்டும் வீட்டார் என்ன ஜல்லிக்கட்டு போடா ஒட்டா சூப்பரா